Welcome to Greater Chennai Corporation online class for 10th standard mathematics. நம்ம இப்போ அல்ஜிப்ரால குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு அதோட கோஎஃபிஷியன்ஸுக்கும் அதோட ரூட்ஸுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ரிலேஷன் என்னங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம். நமக்கு கோஎஃபிஷியன்ஸும் தெரியும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்கிறது தான் இப்போது பார்க்க போகிற இது டாபிக். இப்போ இதில் நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏபிசிஆர் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். சரி, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எழுதி தான் ஆகணும். என்னென்னா இந்த ஏ வந்து 0வாக இருக்க முடியாது. அடுத்தது ஏபிசி எல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ், அது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். சரி, இப்போ இதோட ரூட் என்னங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஆக்சுவலாக இதோட ரூட் வந்து 2 ரூட்டு கிடைக்கும். அது வந்து மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac பை 2a. இது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட் என்னென்னா x equal to minus b minus root of b squared by minus 4ac by 2a. இது இன்னொரு ரூட்டு. இங்கே ப்ளஸ் இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த ரூட்டுக்கு நேம் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துக்கிறேன். இந்த ரூட்டோட நேமை வந்து ஆல்ஃபா. ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல 2 ரூட்டும் டிஃப்ரெண்ட் இல்லையா, ஒன்று ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன், ஒன்று வந்து பீட்டான்னு வச்சுக்கிறேன். நான் ரூட்ஸுக்கு நேம் கொடுத்துருக்கேன். இதுதான் இதில் ரூட்ஸ். நான் இப்போ இதை ஆட் பண்ணுறேன். இது என்னன்னு சொல்கிறேன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சம் ஆஃப் தி ரூட்ஸ் எப்படி ஆன்சர் வரும்னு. இருந்தாலும் இதுக்கு தேவைப்படுறதுனால நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போது நான் இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் பி அப்போ என்ன எழுதிடுவோம், மைனஸ் 2bன்னு எழுதிடுவோம். நம்ம இப்படி ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. நம்ம 2aவை டினாமினேட்டராக எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் மைனஸ் பியும் ஆட் பண்ணுறோம், மைனஸ் 2b. அடுத்தது இந்த டேர்மையும் ஆட் பண்ணும்பொழுது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அதனால் இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 2 கேன்சல் மைனஸ் b பை a. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அதோட ஃபார்முலா மைனஸ் b பை a. இந்த பிங்கிறது என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். இப்போது அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இந்த ரூட்ஸை நான் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுருக்கிறதுனால ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நான் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம், 4a ஸ்கொயர்டுன்னு வந்துடும். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இது a ப்ளஸ் b அந்த மாதிரியும், இது a மைனஸ் b அது மாதிரியும் வச்சுக்கலாம். அப்போ நியூமரேட்டரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு வரும். நான் ரூட்டில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணும்பொழுது இதுதான் ஏ ஸ்கொயர் பண்ணிட்டேன், இதுதான் பி ஸ்கொயர் பண்ணும்பொழுது இந்த ரூட்டு போயிடும். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா மைனஸ் பி ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ஆகிடும். இது மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4ac பை 4a ஸ்கொயர்ட். இதில் எதெல்லாம் கேன்சல் பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4ac பை 4a ஸ்கொயர். அப்போ இதில் 4 கேன்சல் ஆகிடுது, ஒரு a கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா c பை a. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு என்ன ஆன்சர் வருது, c பை a.
அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கோஎஃபிஷியன்ட்டுக்கு டைரெக்டாகவே நம்ம எடுத்து எழுதிடலாம்ல. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரூட்லாம் கண்டுபிடிக்காமலே டைரெக்டாகவே இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு எழுத முடியும். அதே மாதிரி இதில் C/A என்னது கான்ஸ்டன்ட்டு, இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்கன்னா ரூட்ஸே கண்டுபிடிக்கல, வேண்டாம், நம்ம டைரெக்டாகவே இதில் ஆன்சர் எழுதி கொண்டு வந்துடலாம் வித்தவுட் ஃபைண்டிங் த ரூட்ஸ். எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். 2x², நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன், -7x + 5 = 0. நான் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துகிட்ருக்கேன். இதில் நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும், அதை சால்வ் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணினோம்னா 10 ஆட் பண்ணால் 7 -5 -2 மல்டிப்ளை பண்ணால் +10 வருது, ஆட் பண்ணோம்னா -7 வருது. முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால x² கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் மெத்தடு. அதாவது இது வந்து எங்கே செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேக்டரைசேஷனே கொஸ்டினாக கொடுக்கும்பொழுது நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். பட் ஏதாவது ஒரு சம்மில் நீ ஃபேக்டரைஸ் பண்ணணும், அது ஒரு ஸ்டெப்பாக வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டைம் சேவ் ஆகும். இப்போ இதில் 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ டினாமினேட்டர்லேருந்து எழுதுகிறோம். 2x - 5, இங்கே x - 1, ஒன்றுமே இல்லைன்னா x - 1, இந்த மைனஸ் இருக்குது 1 = 0. அப்போது இங்கே எய்தர் திஸ் இஸ் 0 ஆர் தட் இஸ் 0ன்னு போடுவோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கிது, x = 5/2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. இங்கே x = 1ன்னு கிடைக்கிது. நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, லெட் இந்த ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். நான் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேம் கொடுத்துருக்கேன், ஆல்ஃபா பீட்டான்னு. இப்போ நான் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு பார்க்குறேன். சம் ஆஃப் த ரூட்ஸுனால் 5/2 + 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், 7/2. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், நான் இந்த 5/2வையும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், 5/2 தான் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேம் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். சரி, இதையே நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலாவில் செய்கிறேன். இது வந்து யூஸிங் த ரூட்ஸ். இப்போ யூஸிங் தி ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்ன, -b/a மைனஸ் இங்கே a என்ன b என்னன்னு எழுதிக்கலாமா. இதில் a = 2, b = -7, c = 5. a வந்து 2, b வந்து -7, c 5, கான்ஸ்டன்ட்டு c. நான் இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த ஏபிசியோட வேல்யூவை டைரெக்டாக எழுத போகிறேன். அப்போ என்ன வருது சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு பார்க்கலாம். மைனஸ் b என்னது -7 பை a எவ்வளோ இங்கே 2, அப்போ ஆன்சர் என்ன வருது 7/2. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், எஸ்ஆர் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபார்மில் பிஆர்னு எழுதியிருக்கேன், ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு ஃபார்முலா c/a. c என்னது இங்கே பாருங்கள் 5, a என்ன 2, 5/2. இப்போது இது ஆன்சர் 1. எப்படி கண்டுபிடிச்சோம், ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கொண்டு வந்தோம். இது வித்தவுட் ஃபைண்டிங் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ஃபார்முலா வச்சு கொண்டு வந்தோம். இப்போ இந்த ரெண்டு ஆன்சருமே சேமாக தான் இருக்குது. 1 = 2, 1 = 2. இந்த ஃபஸ்ட் ஆன்சர்லேயும் என்ன கிடச்சிதோ அதே தான் செகண்ட் ஆன்சரும் கிடச்சிருக்கு, 1 = 2. அதுதான் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்முலா எங்கேருந்து கிடச்சிது, இதை ஆட் பண்ணும்போது கிடச்சதுதாங்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இதோட ரிலேஷன் எப்படி வருதுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.14ல் ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இது எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா டேர்ம்ஸையுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. எதுக்காக இதை ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்காமலே சம் ஆஃப் த ரூட்ஸ்,
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை வச்சுட்டு இதோட இந்த மாதிரி கொடுத்ததோட வேல்யூ என்னன்னு கேட்டால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃபார்முலா லெட்டரில் இந்த இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது கொடுத்துருக்கிறத எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 3 காமனாக இருக்குது, காமன் எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ இது எல்லாமே காமனாக 2ல் இருக்கிறதையுமே இருக்கணும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு காமன் இருக்கிறத 1 டைம் எழுதுகிறோம். அதான் எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போது இங்கே பாருங்கள் 3 பீட்டா இருக்குது. இதை தவிர இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. இங்கே என்ன நம்ம எக்ஸ்ட்ரா டினாமினேட்டரில் போட்டிருக்கோமோ அதையே எடுத்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிடணும். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ இதில் பாருங்கள் 3 ஆல்ஃபாவை தவிர இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, பீட்டா இருக்குது. அந்த பீட்டாவை எடுத்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு தான் கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்னு இருக்கிறத மாற்றி எழுதுகிறோம். எப்படின்னா இந்த ஃபார்முலாவை பாருங்கள். இந்த ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எதுவும் இல்லையா. இந்த 2 ஆல்ஃபா பீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். ஏன் இப்படி எழுதுகிறோம், அங்கே கேட்ட கொஸ்டின் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணுறோம், இது மாதிரி மாற்றி எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிட போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம், பீட்டா ஆல்ஃபான்னு எழுதலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டோம். இந்த சம் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, இது ஈஸி மெத்தட். என்ன அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி ஒன்று காமன் இருந்தது, பட் இதில் எதுவுமே காமன் இல்லாதப்போ நீ என்ன செய்யலாம், இந்த 2 ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸில் இருந்ததுன்னா நீ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டினாமினேட்டரை இந்த பக்கம் க்ராஸாக மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ ஆல்ஃபாவை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் 3 ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம், பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கிறோம். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே 3 ஆல்ஃபா 3 பீட்டாவில் 3 காமனாக எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கிறோம் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ இது நம்ம என்ன செய்கிறோம், இதே ஃபார்முலாவை தான், அதுக்கு சொன்ன இதே ஃபார்முலாவை மறுபடியும் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா டேர்ம்ஸையுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு மாற்றியாச்சு. இனி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானது ஒன்று. இப்போ 3.14 எக்ஸசைஸில் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை வித்தவுட் சால்விங் ரூட்ஸ் கண்டுபிடிக்காமலே இதோட வேல்யூ வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ஃபா பீட்டாங்கிற ரூட்ஸ் கண்டுபிடிக்காதீங்க, கண்டுபிடிக்காமலே இதோட வேல்யூவை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், கோஎஃபிஷியன்ஸை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம இது ரெண்டுக்குமே பொதுவாக நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த கோஎஃபிஷியன்ஸை எழுதி வச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் என்னது, -7x + 5 இதான் ஈக்குவேஷன். இதில் கோஎஃபிஷியன்ஸு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் a b c நம்ம கோஎஃபிஷியன்ஸை எழுதியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஃபார்முலாவை எழுதிக்கலாம், -b/a 7/2 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் c/a. நம்ம இதில் என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்களே ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு போட்டிருக்கோம்,
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சி பை ஏ கண்டுபிடிச்சிட்டோம் வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ். நம்ம இதோட ரூட்ஸை கண்டுபிடிக்காமலே ரூட்ஸ் ஆல்ஃபா தான் பீட்டா தான் நமக்கு சொன்னதை வச்சுட்டு அதோட ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதோட வேல்யூக்கு வரப்போகிறோம். இப்போது இதில் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிடுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். பீட்டா ஸ்கொயர் மறுபடியும் இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து தான் வந்திருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே தான் மறுபடியும் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? 7/2. அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே 7/2 த ஹோல் ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? 5/2 பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ இங்கே என்னென்ன 7 ஸ்கொயர் 49 பை 2 ஸ்கொயர் 4 மைனஸ் இந்த 5 இருக்குது இல்லையா? இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த டிவைடை நான் என்ன பண்ணிடுறேன்? மல்டிப்ளை ஆக்கிடுறேன். இந்த டிவைடை மல்டிப்ளை ஆக்கிறோன்னே இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகிடும்? ரிவர்ஸ் ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதாவது இதோட வேல்யூவை இங்கே போட்டிருக்கேன், -5 போட்டிருக்கேன். டிவைடை மல்டிப்ளை ஆக்கினோன்னே இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் 5ஐ 4 5s are 20 49 minus 20/4 into 2/5. நான் இதை சிங்கிள் டேர்ம் ஆக்கிட்டேன். இப்போ இதில் 49ல் 20 போனால் பேலன்ஸு 29 இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே 29/4 இன்ட்டு 2/5. இந்த 2 கேன்சல் ஆனால் 2. அப்போ ஆன்சர் என்ன வருது? 29/10. அவ்வளோதான் ஆன்சர். 5 2s are 10. அப்போ இதோட வேல்யூ வந்து 29/10. ரைட்டு. அதே மாதிரி இந்த சம் பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி என்ன செய்கிறோம்? டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். அதனால் நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பீட்டா ப்ளஸ் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு மல்டி வச்சுக்கலாம். பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் 2. நீங்கள் முதல்ல இது கூட எழுதலாம், இது கூட எழுதலாம். டினாமினேட்டரில் மல்டிப்ளை தானே பண்ணுறோம். ஏபி பிஏ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 தான், ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் முதல்ல ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்புறம் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்புறம் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2. முதல்ல 2 இன்ட்டு ஆல்ஃபா, 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம். அப்போ என்ன வரும்? 4 ஆல்ஃபா வரும். அது மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் பண்ணுங்கள், செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்புறமா ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு 2. அப்போல்லாம் என்ன வரும்? 4 பீட்டா பை, அதாவது 2ab டேர்ம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுரு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது மாதிரி இதை ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுறோம். பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா, அடுத்தது 2 பீட்டா, அப்புறம் 2 2s are 4 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் 2 தான். ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா பீட்டா. அதனால் இதில் உள்ள எல்லா டேர்ம்ஸையுமே நம்ம இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அந்த மாதிரி மாற்றிடணும். இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிடுறேன். ஸோ இது ரெண்டு வேலையும் ஓவர். இப்போ அடுத்தது 4 + 4 8. அது அப்புறமா வச்சுக்கலாம். 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டாவை 4 காமனாக எடுத்துக்கிறேன். அது மாதிரி 4 + 4 8. அதாவது ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயரில் இருக்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணி அதோடய ஃபார்முலாவை எழுதிட்டேன். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4 + 4 ஆட் பண்ணி தனியாக போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டாவை தனியாக வச்சுக்கலாம். இங்கே 2 காமனாக இந்த ரெண்டு டேர்ம்லேயே எடுத்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இங்கே 4 தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் எல்லா டேர்முமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் கொடுக்க போகிறோம். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 த ஹோல் ஸ்கொயர், 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 8.
பை இங்கே ஆல்ஃபா பீட்டா 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4. இதில் பாருங்கள் 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆனால் 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 7 ஸ்கொயர் 49/4, 2 ஸ்கொயர் 4, இது -5, இது 14, இது 8. 8 + 14, 7 2s are 14 இல்லையா, 14 + 8 22. 22ல் 5 போனால் எவ்வளவு? 22 - 5 17. 22 - 5 17 பை இங்கே என்ன இருக்குது? 5/2 இருக்குது. இது 7 + 4 11 இருக்குது, ப்ளஸில் இருக்குது. இது வந்து 22 - 5 + 17 வரும். இது 14 + 8 22, 22 - 5 22 - 5 17 + 17 வரும். இப்போ இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். எல்சிஎம் எடுக்கும்போது 49 சேர்த்து 4 போட்டுக்கிறோம். 4 7s are 28, பேலன்ஸ் 2, 4 1s are 4, 68 வருது. நான் இந்த டிவைடு இதே அதே மாதிரி டிவைடை மல்டிப்ளை ஆக்கிக்கிறேன். இங்கே என்ன வருதுன்னா 22 + 5 27, 27/2 2/27 எழுதிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 17, பேலன்ஸ் 1 11/4 இன்ட்டு 2 இன்ட்டு 27. இது ரெண்டுமே 9ஆல் கேன்சல் ஆகிடும். 9 இங்கே 3 டைம்ஸு, இங்கே 13 டைம்ஸ், இந்த 4 இங்கே 2 டைம்ஸ். இப்போ ஆன்சர் என்னென்னா 13/3 2s are 6, அவ்வளோதான் ஆன்சர். அப்போது இதோட வேல்யூ என்னென்னா 13/6. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ரொம்ப லெட்டர் போகலாம். இப்போ 3.14ல் தேர்ட் ரொம்ப லெட்டரில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா x² - 6x - 4 = 0. அதோட ரூட்ஸ் என்னவா? ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம்? முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x² - 6x - 4. இப்போ இதில் a என்ன, b என்ன, c என்னன்னு எழுதிக்க போகிறோம் வித்தவுட் ஃபைண்டிங் த ரூட்ஸ். சரியா? அதனால் நம்ம இந்த மாதிரி ABC கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒன்லி கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு தான் செய்வோம், ரூட்ஸே கண்டுபிடிக்க மாட்டோம். சரி, இப்போ இதில் அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் ரூட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம். ஃபார்முலாவை எழுதுகிறோம். ஃபார்முலாவில் ஏபிசி என்ன வேல்யூவோ அதை போட்டுக்கிறோம். இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், பி வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா c/a -4/1 -4 எழுதியாச்சு. இப்போது இது ரூட்ஸாக இருக்கும்போது சம் ப்ராடக்ட் இப்படி இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இதுதான் ரூட்ஸுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரூட்ஸாக இருந்ததுன்னா அப்போது அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இப்படி தான் ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ ரூட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், இது ஒரு ரூட்டு இது ஒரு ரூட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அது ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டுக்கிறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு போட்டுக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படியே தான் எழுத போகிறோம். இப்போது x² - x இன்ட்டு இந்த பாருங்களேன், இதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது 2 விஷயந்தான். ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா பீட்டா. அதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், இதோட வேல்யூவை எடுக்கணும். அப்போது இந்த மாதிரி இருக்குன்னா அதை எப்படி என்ன பண்ணணும், மாற்றிடணும். எப்படி? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவாக மாற்றிடுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா மாற்றியாச்சு. இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம வேல்யூவை கொடுக்க போகிறோம், தெரிஞ்ச வேல்யூவை இங்கே கொடுத்துட போகிறோம், அவ்வளோதான். எக்ஸ் இன்ட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -6 போட்டுக்கிறோம். 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -4 போட்டுக்கிறோம். -4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் எழுத வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் 36 + 8 ப்ளஸ் ஆகிடும். 36 + 8 ஆட் பண்ணால் 44. 36 + 8 எவ்வளவு? 44. இந்த முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் -44x. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 16. இதுதான் ஈக்குவேஷன். இதை ரூட்ஸாக வச்சுருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சம் வாங்க. நம்ம இதே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இது எப்படி எழுதுகிறோன்னா, ஈக்குவேஷன் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கும்? சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? 2/α + 2/β ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2α × 2β. இங்கே பாருங்கள், சம்
ப்ராடக்ட் போட்டிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணுறோம், ஆல்ஃபா பீட்டா. இதில் 2 கூட காமனாக எடுத்துடலாம், 2 ரெண்டுலேயும் இருக்கு இல்லையா, இந்த 2 காமனாக எடுத்துகிட்டு 2xன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும், 1 தான் இருக்கும். இந்த பீட்டா இங்கே மல்டிப்ளை ஆகிடும், இந்த ஆல்ஃபா இங்கே மல்டிப்ளை ஆகிடும். அதாவது இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 இன்ட்டு பீட்டா பீட்டா, 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. இந்த 2 வெளியில் வந்துடுச்சு. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுறோம், 4 ஆல்ஃபா பீட்டா. இப்போது இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸோட ஆன்சர் என்ன, -6. ப்ராடக்ட் என்னது, -4 + 4 -4 = 0. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மைனஸு கேன்சல் பண்ணலாம். இந்த 2வை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 3. இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, -3 இருக்குது. -3 இன்ட்டு எக்ஸ் -3x. இந்த 4 கேன்சல் ஆகிடும். இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, ஒரே இடத்துல 2 சைன் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மைனஸ், அது 2 சேமாக இருந்ததுன்னா ப்ளஸ். ரெண்டுமே கேன்சல் ஆனதுனால 1. அவ்வளோதான். இது ரூட்ஸாக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அடுத்த ரோமன் லெட்டர் போகலாம். இப்போ 3.14ல் 4th சம் பார்க்கலாம். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 7x² + ax + 2 = 0. இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். a = 7, b = a, c = 2. இப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ், நம்ம ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொன்னதுனால சம் ஆஃப் த ரூட்ஸ் -b/a ஃபார்முலா. அதில் bங்கிறது a இங்கே /7. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா, இது c/a, இங்கே cங்கிறது 2/aங்கிறது 7 எழுதிக்கலாம். அதை தவிர அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு -13/7ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. நான் இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணுறேன். இது 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். 2 பீட்டா ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள் -a/7, இது -13/7. 7 காமனாக எடுத்துக்கோங்க, -a -13/7. இப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோன்னா பீட்டாவோட வேல்யூ என்னென்னு கிடச்சிரும், /14. இந்த மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க, a + 13. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு இதில் ஆல்ஃபா பீட்டாவில் கூட இந்த பீட்டாவோட வேல்யூவை கொடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா கிடச்சிரும். பீட்டாவோட வேல்யூ என்ன, a + 13/14 இன்ட்டு ஆல்ஃபா. நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியாது, பீட்டாவோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருக்கு, அதை கொடுத்துருக்கோம், /2/7. இப்போ இதில் பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டுங்கும்போது 2/7 இன்ட்டு, இது அப்படியே ரிவர்ஸில் ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு a + 13. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னென்னா இது 2 டைம்ஸ் இருக்குது. ஆன்சர் எப்படி வரும்னா 4/- இன்ட்டு a + 13. இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 வேல்யூவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு a/7 இருக்குது இல்லையா, அதில் அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவில் 13/7 இருக்குல்ல, அதில் கூட கொடுத்துக்கலாம். நம்ம எதில் வேணாலும் இந்த வேல்யூஸை கொடுத்துக்கலாம். நான் இப்போ செகண்டாக இருக்கிற பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அதில் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பீட்டா முதல்ல எழுதிக்கலாம், -a/, இதோட ஆன்சருக்கு கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம் இந்த பக்கம். இப்போ இந்த வேல்யூ என்ன வருதுன்னா, பீட்டா என்னென்னா -a + 13/14 மைனஸ் ஆல்ஃபா என்ன அப்படின்னா மைனஸ் இருக்குது, இந்த ஆல்ஃபாலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இது என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். 4/a + 13 ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, -13/7 இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம்.
a + 13 ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட போகிறோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது a + 13 ஹோல் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இந்த 4 14ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 16 4 4s are 16 பேலன்ஸ் 1 4 1s are 4 + 1 5. இப்போது -13/7. இப்போ இதில் இந்த 14 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இது இங்கே 14 இங்கே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? இதை கேன்சல் ஆனால் 2ன்னு வரும். இப்போ இது ஒவ்வொன்றா உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் a ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் 169. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 13a 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 26a. இந்த பாருங்கள் மைனஸ் இருக்குது வெளியில், அப்படியே வச்சுருக்கேன். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 56 எழுதிக்கிறேன். இது எந்த இடத்துல இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் -26 இன்ட்டு a + 13 கிடச்சிருக்கு. இப்போ இதில் பாருங்கள் மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த 56 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வரேன். -26a இங்கே வந்ததுன்னா +26aன்னு ஆகிடும். இங்கே 13ஐயும் 26ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 13 சார் இல்லைன்னா 26 3 சார் எவ்வளவு அப்படின்னா 78. பேலன்ஸு 7. 26 1 சார் 26 + 7 26ஓட +7 ஆட் பண்ணும்பொழுது 33. 26ஓட 7 ஆட் பண்ணும்போது 33 அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸில் வரும். 338 = 0. இப்போ இது என்ன செய்யலான்னு பாருங்கள். இதில் -a² அப்படியே வச்சுக்கிறேன். -26a + 26a கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் -169 -338 ஆட் பண்ணி 56 இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 56 மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ரெண்டும் மைனஸில் இருக்கு இல்லையா, அதனால். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா -225 + 225 = 0ன்னு கிடைக்கும். அப்போது a² = 225னா a = ±15. இப்போ ஏவோட ஆன்சர் கிடச்சிருச்சா? ±15 ஆன்சர் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 3.14ல் 5th சம் பார்க்கலாம். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரூட்டு, இதோட ஒரு ரூட்டு வந்து ட்வைஸ் தி அதர் ரூட்டு. நான் என்ன எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2y² - ay + 64. இதில் a என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஒரு ரூட்டு வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு தான் வச்சுக்கிறதுனால ஒரு ரூட்டு ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். அடுத்தது எப்படி இருக்கான், இதை போல் ட்வைஸ் இருக்கான். therefore அதர் ரூட் = 2α. இதை போல் ட்வைஸ் இருக்குது. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா + 2α -b/a. அப்போ இதில் என்ன எழுதிக்கலாம்? முதல்ல a = 2, b = -a, c = 64 எழுதிக்கலாம். இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். -b என்னது -a / a என்னது 2. அப்போது a/2ன்னு கிடச்சிருக்கு. சரி, இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா × 2α. இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2α² = c/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட ஃபார்முலா c/a. c என்னது 64 / a என்னது 2. இதை டிவைட் பண்ணோம்னா 32. இந்த 2α² = 32. அப்போ α² என்ன? α² = 32/2. α² = 16. அப்போ ஆல்ஃபா = ±4. ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா + 2α இருக்குல்ல, அங்கே 3α = இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கிடைச்ச ஆன்சரை எடுத்து சப்ஸ்டிடியூட் இன் 1ன்னு போட்டுக்கலாம். 1ல் போட்டுரும். 1ல் ஆல்ஃபா + 2α எவ்வளவு? 3α. 3α = a/2. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ ±4. அப்போது
ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ என்ன ஏ இருக்கு இல்லையா, இங்கே ஏயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 6 இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ ஏயோட வேல்யூ என்ன வருது? ஏ ஈக்குவல் டு 6 4s are 24. ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 24. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த 6th கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதில் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிறத பாருங்கள். ஒரு ரூட்டுக்கு இன்னொரு ரூட் எப்படி இருக்கான்? ஸ்கொயராக இருக்கான். அப்போது லெட் ஒன் ரூட் பி ஆல்ஃபா. therefore the other, இங்கே எழுதிக்கலாமா? the other root ஸ்கொயர்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர்டாக இருக்குது. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர்டு வரும். இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் சம் ஆஃப் தி ரூட்ஸ் மைனஸ் பி பை இ மைனஸ் கே பை 3. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு சி பை ஏ. சி வந்து 81 பை ஏ வந்து 3. அப்போ ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 81 3ஆல் டிவைட் பண்ணால் 27, தட் இஸ் 3 க்யூப். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 3 க்யூப். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த செகண்ட் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 1ன்னு வச்சுக்கலாமா, இதை 2ன்னு வச்சுக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் இன் 1ன்னு போட்டுக்கலாம். இந்த 1ல் ஆல்ஃபாவோட வேல்யூவை போடுறோம். இந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல 3யும் ஆல்ஃபா ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல 3 ஸ்கொயர்டும் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. 3 ஸ்கொயர் 9, 9 + 3 12. இந்த 3 இங்கே கொண்டு வாங்க. 12 3s are 36. அப்போது மைனஸ் கே ஈக்குவல் டு 36. அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 36. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு எப்படி நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எக்ஸசைஸில் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.